உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குன்றத நான் மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன். ஏற்கனவே கண்ட சனியோட காலத்துல இருந்துட்டு இருக்கீங்க. அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்ததா அஷ்டம சனி 8ஆம் இடத்துக்கு சனி போறாரு. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கணக்குப்படி 8ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போறாரு. ஸோ அஷ்டம சனினாலே பொதுவா தொல்லைகளை கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது, வீண் பழி, அவப்பெயர், சங்கடங்கள், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அமைக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடத்து சனி கொடுக்குமே. அஷ்டம சனி காலம் ஆரம்பிக்க போது நீங்கள் எப்படி யோக பலன் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் இருக்குது. நம்ம விதியை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனைகள் நிறைய உண்டு. விதி விலக்கை நம்ம தேட வேண்டியிருக்கு. ஸோ விதி விலக்கா உங்கள் ராசிக்கு விதி விலக்குக்கான பலன்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்கள் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். அதை நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ அந்த 6ஆம் இடத்து அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல போய் மறைகிறது அப்படின்றது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் செய்ய போகிறார். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு முழுமையாக 2.5 ஆண்டுகள் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அவர் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல போய் கெட்டு போனால் மட்டும் நல்ல பலனை செஞ்சுருவாரா? வேறு எதுவும் விஷயங்கள் இல்லையா? அப்படின்னா இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவானுடைய இன்னொரு வீடு தான் மீனராசி. அந்த மீனராசியில் தான் சனி போய் அமரப்போகிறார். ஒரு குரு சுபத்துவ தன்மை கொண்ட ஒரு ராசியில், ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு அசுப கிரகம் போய் அமரும்போது அதுவுமே நல்ல பலனை தான் செய்யுமே தவிர்த்து கெட்டது கண்டிப்பான முறையில் செய்ய முடியாது. விதிப்படி அதுதான். ஸோ அந்த வகையில் விதியும் விதிவிலக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறனால இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தான் செய்யப்போகுது. சனி பகவானுடைய நிலையும் நல்ல பலனாக கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னதாகவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது இந்த மார்ச் மாத துவக்கத்திலேயே மார்ச் மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதியான மற்றும் 3ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் சுக்கிரன். முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதியாக வர்றாரு. அவருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது மீன ராசியில் சனி போய் 6ஆம் தேதி உட்காருது இல்லையா? அவருக்கு முன்னாடியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சுக்கிரன் போய் அமர போகிறாரு. அந்த மீன ராசி தான் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அதாவது உங்கள் தொழில்காரகன், ஜீவனக்காரகன் சுக்கிரன் முழு உச்ச பலம் அடைகிறது. நீங்கள் தொழில் சார்ந்து நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல சிறந்த ஒரு வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றதுக்கு ஒரு நல்ல அடையாளமாக தான் நம்ம இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பார்க்க வேண்டியிருக்கு. சுக்கிரன் ராசிக்கு இப்போ தற்சமயம் எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துலேருந்து விடுபட்டு அவர் 8ஆம் இடமான மீன ராசிக்கு போகிறாரு. மீன ராசி இன்னொரு சுபகிரகமான வியாழனுடைய வீட்டில் இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் இருக்க போகிறாரு. சுக்கிரன் உங்களுக்கு யாருன்னா ஸ்தான அடிப்படையில் தொழில் ஸ்தானத்து அதிபதி நண்பன். குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே நண்பர் அவர். சிம்மராசிக்கு குரு இயற்கையான நண்பர். உங்கள் நண்பரோட வீட்டில் உங்களுடைய ஸ்தான அடிப்படையில் நண்பராக வரக்கூடிய சுக்கிரன் போய் அமர போகிறார். அவர் தொழில் ஸ்தான அதிபதியாக உங்களோட மனோ விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்து அதிபதியாக அவர் உச்ச பலம் பெறுறது. நீங்கள் தொழில் சார்ந்து என்னென்ன விஷயங்களை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு துவக்கமாக இருக்க போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது. மார்ச் மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி. கடந்த ஒரு 4-5 மாதமாக பார்த்தீங்கன்னா குரு ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்தார். அதாவது அதிசாரம், வேகமாக முன்னாடி வர்றது, வேகமாக பின்னாடி போகிறது. இப்போ வரைக்கும் வக்ர நிலையில் தான் இருந்துட்டு இருக்காரு. நிலையற்ற நிலையில் இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து ஸ்திரத்தன்மைக்கு வரப்போகிறார். தன்னுடைய ஒரு காலை சரியாக ஊண்டி ஒரு இடத்துல உட்கார போகிறாரு. நிலையாக உட்காந்துட்டார் அப்படின்னா நமக்கு நல்லது செய்கிறவங்க பலமாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து குருவாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா உக்கிரமான பெண் தெய்வம், அதாவது வாராகி, காளியம்மன், இந்த மாதிரியான பெண் தெய்வங்களை வழிபடுறது உங்களுக்கு இருக்க கடன் சார்ந்த சிக்கல்கள்,
போராட்டங்கள், சங்கடங்கள், திருமண உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், திருமண தடை இது எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு நல்ல யோக பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்குது. அதற்கு முதல் தரமான காரணமாக நான் சொல்கிறது வந்து சுகபோகக்காரன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. ஸோ சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுபகரமான வீட்டில் தான் நடக்குது. மீன ராசியில் குருவுடைய வீட்டில் தான் நடக்குது. ஸோ அந்த வகையில் வந்து குருவுடைய வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலையும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக சுக்கிரனை வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பாக இருக்குது, மார்ச் மாதம் சிறப்பாக இருக்குன்றத சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களா பொறுமையாக, மனக்கலக்கங்கள் இல்லாமல் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் தேவைப்படுகிறது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் 9ஆம் பார்வை பெறுகிறார். ஸோ குருவின் 9ஆம் பார்வை பெறுவதனால ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி ராகுவோட சேரும் பொழுது, எப்போ சேர்றார்? மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியன் 16 டிகிரி, 16 டிகிரி, ராகு 14 டிகிரியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டிகிரி சேர்றாங்க மார்ச் 1ஆம் தேதி. ஸோ அப்படி சேரும் பொழுது, ராசி அதிபதியே ராகுவோட சேரும் பொழுது, அதே சமயத்தில் செவ்வாயும் பக்கத்திலேயே உங்களுக்கு இருக்கும் பொழுது, உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யாரை டீல் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய யார், உங்களுடைய ஸ்பவுஸ், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதே மாதிரி உங்களுடைய பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், எல்லாமே உங்களுடைய வேலையாட்கள், யாரை நீங்கள் டெய்லி மீட், அவங்களோட பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். வந்து நீடிக்காது, வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை நிவர்த்தி. இப்படி தான் கர்மா செயல்படுகிறது. இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த கும்பத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அதே சமயத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து உங்கள் தனி மனித ஜோதிடத்துக்கு உங்கள் ராசி அதிபதியே கொஞ்சம் பாதிப்புள்ளாகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பட் குருவின் பார்வையினால் பெரிய வாழ்க்கையை பிரட்டி போடுற அளவுக்கு ஒன்றும் நடந்துடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. திருமண விஷயங்கள் கலப்பு திருமணமெல்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா ராகு சம்மந்தப்படுறார், அப்படியாவது சுக்கிரனும் சனியோட சேர்றாரு பார்த்தீங்களா. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லவ் மேரேஜு, வேறு மதத்தை விரும்புகிறவங்க, கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம், அது மாதிரி வேறு மதத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. குருவின் பார்வை அதை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், கன்சென்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த அஷ்டம சனிலையும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. எல்லாமே சந்தோஷமாக நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளானைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் எப்படி நடக்குமோங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்கவலைகளும் கிளாரிட்டி கொஞ்சம் குறைவாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்கிற ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போகுது, அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசுறதுல எப்படி இருக்கார், புக்திநாதன் இப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உன்னுமே துல்லியமான பலன்கள். ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த ஃபியூ மந்த்ஸ், அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கிறது, அடுத்த சில ஆண்டுகள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து லாங் டேர்மில் இருக்குது, எது மாதிரி விஷயம் ஷார்ட் டேர்ம் இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் போட்டு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அது மூலமாக எந்த நேரத்தில் எது செய்யலாம், எது நடக்கும், எந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், எப்போ நடந்துட்டா பரவாயில்ல, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வந்து வேலை மாற்றம், எப்போ தொழில் மேன்மை, எப்போ கடன் அடைதல், எப்போ சில எதிர்பார்க்குற பணவரவு வரும், சுப விஷயங்கள் எப்போ நடக்கும், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான சில விஷயங்களுக்கு நம்ம கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு உறுதுணையாக வந்து உங்களை மேலும் குழப்பாமல், கிளாரிட்டியோட அதிகம் மிகைப்படுத்தாமல், பயமுறுத்தாமல், எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குது,
எப்படி உங்களுக்கு வந்து தென்படுகிறது, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் நடக்க காமிக்குது நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம நல்ல தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன இந்த தீமையான சில பலன்கள் சொல்லியிருந்தேன்னா அது ரொம்ப கம்மியாகவும், மிகவும் சுமாரான ஒரு பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் உங்களுக்கு போகும் பொழுது நான் சொன்ன தீமையான பலன்கள் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் உங்களோட ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக பார்க்கும் பொழுது தான் முழுமையான அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் பண்ணி அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து கரெக்டாக நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்ன, நமக்கு தகுதி என்னவோ அதை மேலும் நாம் ரெட்டிப்பாக்கி நம்மளுடைய பலனை, நம்மளோட ரிசல்ட்டை ரெட்டிப்பாக்குற விஷயங்கள் எப்படி, அதுக்கு டைமிங் என்ன, எந்த நேரத்தில் எது செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக விழும் அப்படிங்கிறதை தெரிந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டான ஃபீல்டு என்ன, நமக்கு வரக்கூடிய அருமையான துறை எது நமக்கு லாபத்தை கொடுக்கும், எது நமக்கு சரி வராது, வேலையா தொழிலா, எது மாதிரி விஷயங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக அடிப்படையிலான ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, ஸ்தான பலம் எப்படி இருக்குது, திக்பலம் என்ன இருக்குது, குருவின் பார்வை யார் யாருக்கு கிடைக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக யோகமாக இருக்கோ அந்த கிரகத்தின் சார்ந்த தொழிலோ வேலையோ அதில் போனோம்னா நம்ம உண்மையிலேயே சீக்கிரமா எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. எப்போதுமே ஒரு தெய்வத்தினுடைய பலத்தை நம்பி சில வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். யாரையும் நம்ப மாட்டேன், தெய்வம் என் பக்கத்துல இருக்கு, அந்த கடவுளே என் பக்கண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த கடவுளினுடைய முழு பலத்தையும் நம்பி உழைப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அந்த கடவுளினுடைய முழு ஆசிர்வாதமும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய சிம்ம ராசி என்பர்கள் நம்ம பேசாம ஒரு என்ன சொல்றது, ஒரு துறவரம் வரைக்கும் நம்ம போயிட்டா என்ன, நம்மளுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், நம்மளால இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு, குடும்பத்துல இருக்கிறவர்களால நம்ம இந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறோம், இப்படி அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வெறுப்புத்தன்மை அப்படின்றது கடந்த 1.5 வருடங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக பயணிச்சிட்டு இருக்கு. அதுல காணாத குறைக்கு அஷ்டம சனி வேற. அஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலே இவர்களினுடைய உழைப்புலதான் முதல்ல கை வைக்கும். யார் யாரெல்லாம் டவுன் டு எர்த்தா வேலை செய்யறாங்களோ, அதாவது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது. ஆனா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, நம்ம இன்னைக்கு இந்த வேலையை செய்தா நம்மளுக்கு இந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு செய்தீங்க அப்படின்னா அங்கதான் சனி பகவான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அஷ்டம சனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. எங்க உங்களுக்கு, அதாவது சனி பகவான் அப்படின்றது ஒரு கர்மகாரகன், வேலைக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மகாரகனும் கூட. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானே 8ஆம் இடத்துல சஞ்சாரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உழைப்புனால பிரச்சனைகள், அதாவது நீங்க ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்வீங்க, ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த உழைப்பையே வெறுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ ஒரு பிசினஸே செய்றீங்க, அதுலயும் இந்த சிம்மராசி என்பவர்கள் அதிகப்படியாக செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலை பண்ணுவாங்க. எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி என்பவர்கள். மலையை கட்டி போட்டு இழுக்கணும், யானைக்கு தீனி போடணும், இந்த மாதிரியாக யார் யாரெல்லாம் சாதாரணமான சில விஷயங்களை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே தொழிலாக எடுத்து நடத்துபவர்கள் நம்ம சிம்மராசி என்பவர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகளை, அதாவது வழக்குகள், தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், தொழிலாளர்கள்னால பிரச்சனை, ஒரு 5 பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை செய்யறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த 5 பேரும் ஒரேடியா வேலையை விட்டு போகிறது, இந்த மாதிரியாகலாம் அந்த அஷ்டம சனி இந்த மாதிரியாக சில பிரச்சனைகளை தொழில் சார்ந்தும் கொடுப்பதற்கு தயாராக ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், அடுத்த ஒரு அதுக்குண்டான ஒரு கேள்வி. இப்படியே எல்லாம் பிரச்சனையவே நம்ம சனி பகவான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. காணாத குறைக்கு கேது பகவான் வேற நம்மளுடைய ராசி மேல இருந்து பயணிச்சு
யோசிச்சுட்டு இருக்கிற. அதனால எந்த முடிவும் எடுக்க முடியல மேடம். குடும்பத்துக்கு போனா மனைவி திட்டுறா, கணவர் திட்டுறாங்க, குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வேலை செய்யறதுக்கு வந்தா வேலையில நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சரி வேலையெல்லாம் விட்டுட்டு தொழில் செய்ய போலாம் அப்படின்னா தொழில போனோடனே 20 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயாச்சு. இப்படி எல்லாம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இதுக்குண்டான நிவர்த்தி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை யார் வேணாலும் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா அதுக்குண்டான நிவர்த்திகளை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு சொல்லணும், அப்படின்னாதான் அது நம்ம மக்கள் கிட்ட போய் சேரும். எப்படி நிவர்த்திகளை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அஷ்டம சனியை நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். சனி பகவான டீஆக்டிவேட் பண்ணிடணும். பண்ணிட்டாதான் நம்மளுக்கு அந்த வேலை ரீதியான தொந்தரவுகள் நம்மளுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ அதை எப்படி டீஆக்டிவேட் பண்றது அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப டெடிகேட்டடாலாம் வேலை செய்யக்கூடாது. காலையில 9 to 5 வேலையா, 9 மணிக்கு போங்க, 5 மணிக்கு வெளியில வந்துடணும். ஷார்ப்பா அலாரம் அடிச்ச மாதிரி வந்துடணும். தொழிலாளர்கள் வராங்களா, அவங்களுக்கு உண்டான சில விஷயங்களை ரொம்ப அவங்களுக்கு சில பாசிட்டிவா செய்யறேன் அப்படின்னு பேர் வழி அவங்களுக்கு ஏதாவது நிறைய செஞ்சு நீங்க ஏமாறிடக்கூடாது. அதனால சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் 7ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை. இந்த 4 கிரகங்கள், ஒரு கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தாலே பிரச்சனையை கொடுக்குது. இதுல 4 கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகளை நம்ம முயற்சி செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே நீங்க முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இப்பதான் நான் ஃப்ரெஷ்ஷா என்னுடைய பொண்ணுடைய ஜாதகத்தை வெளியில விட போறேன், என்னுடைய பையனுடைய ஜாதகத்தை வெளில விட போறேன், அவங்களுக்குன்னு சில திருமணங்கள் நடத்தி வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரியாக ஃப்ரெஷ்ஷா திருமணத்திற்காக வெளியில வரக்கூடிய அந்த நபர்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்கள் இருக்கிறதுனால அது தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருமண முயற்சியில நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். இதுக்கு அடுத்து நீங்க அதற்குண்டான முயற்சிகளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதம் கழிச்சு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த முயற்சிகள்ல சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்கள் விளையாட்டு துறையில மிகப்பெரிய அளவுக்கு சக்சீட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது விளையாட்டுல இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் இருந்தாலும் ஒரு டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. எனக்கு இந்த இடத்துல விளையாடணும், இந்த போட்டியில கலந்துக்கணும், இந்த இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விளையாட்டு துறை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா விளையாட்டு துறைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. டெய்லி ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு மணி நேரமும் இவர்களினுடைய பயிற்சிகள் தான் இவர்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். சிம்ம ராசி லக்னம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது கேட்கவா வேணும். சிம்மத்துக்கு டைம் டஃப்பாக இருக்குது, பட் நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டே வரும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ராகு பீரியட்ன்றது கம்மியாகிட்டே வருது, முடிஞ்சுக்கிட்டே வருது. அதனால் பெட்டர் ஆகிட்டு தான் வருது. ஓகேவா? ஒன்று எந்தெந்த விஷயத்தில் பெட்டராக இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவ் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரலாங்க. பாசிட்டிவ் என்னென்ன இருக்குது, நீங்கள் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. ஆமாம், கையில் காசே இல்லை அப்புறம் என்ன சரி இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டு, என்ன இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா 150 ரூபா இருந்தால் கூட சின்ன வெள்ளி காயின் வாங்கலாம். அந்த மாதிரி சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணும்போது அதிலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்ம வகுப்புலலாம் அப்படி தான் சொல்லுவோம், தொடர்ந்து பண்ணணும், அதுதான் விஷயம். ஒரேடியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது விஷயம் இல்லை. பெரிய பெரிய வெள்ளி குத்து விளக்கு வாங்குறது இல்லை. சின்னதாக வெள்ளி காயின் ஆனால் தொடர்ந்து வாங்க அதோடைய சக்தியை வேறு மாதிரி வேலை செய்யும். இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு சிம்மம் வந்து ஜென்ரலாக வெளியே ஓப்பனாக எதையும் சொல்லிட மாட்டாங்க. அந்த ஒரு கெத்து மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எவ்வளோ கிடைக்க மாட்டாடா, பேச முடியாதான்னு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து லவ்வராகவோ ஃப்ரெண்டாகவோ இல்லை வீட்டில் இருக்கவங்களே நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை நினச்சி பயந்துக்கிட்டு நம்மகிட்ட பேசாமல் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே தெரியும் ரொம்ப அடி வாங்கியிருக்காப்புல அப்படின்ற அதை பேசுவாங்க. ஆறுதான் நம்மளுக்கு பேச ஏதோ ஒரு நல்ல சோல் பார்ட்னர் கிடைப்பாங்க, பேசலாம். கிடைக்கலையா நீங்களே நம்பிக்கையானவங்க யாரையாவது அப்ரோச் பண்ணுங்கள், தாராளமாக பேசலாம். அண்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்,
நிறைய சிம்மம் நிறைய இந்த ஹார்ட் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸில் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுடைய சூரிய நாடி பயங்கரமாக வேலை செய்யும். மூச்சு விட்டு சூரிய நாடி சந்திர நாடின்றது, சூரிய நாடியை ரொம்ப ஆக்டிவேட் பண்ண ஹார்ட் இஷ்யூலாம் வரும். இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே சூரிய நாடி பயங்கரமாக வேலை செய்யும். ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அது அச்சச்சோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, ப்ராப்பராக நீங்கள் பிராணாயம் யோகா பண்ணாலே அது பேலன்ஸ் ஆகிடும். பட் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகும். இல்லை எனக்கு ரொம்ப நாள் உடம்பு முடியாமல் இருக்கேன் சார், டாக்டர்லாம் பார்க்காம இருக்கேன் சார், சரியாயிடும் சார், எல்லாம் முருகன் பார்த்துப்பான் சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா, டாக்டர் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நம்ம சில டைம் டாக்டர்கள் இந்த மாதிரி பேர் அமைப்பில் பாருங்கன்னா நம்ம சொல்லுவோம். நீங்கள் அந்த பேர் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? அண்ட் பேரை நம்ம டாக்டர் ரெஃபர் பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து மகரத்துக்கு வருது அப்படின்னா, மகரத்தில் சனி பகவான் எதுனா மணி, இந்த மாதிரி பேர் டாக்டராக பாருங்கள். இல்லை இப்போ லேடி டாக்டரை பார்க்குறீங்கன்னா வதி, மதி அந்த மாதிரி முடிகிற பேராக பாருங்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்றும் உடல்நிலை சீராகிறது சரியாகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து வேலைகளில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு வருஷமாக நம்ம சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க. அதாவது ஜூனியருங்கலாம் கேட்கவே மாட்டாங்க. சிங்கம் மாதிரி இருந்தோம். ஸோ அந்த டைம் உங்களுடைய அந்த பவர் திருப்பி எடுக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து வேலையில் வந்து அதிகமான வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமாக பிஸ்னஸில் நிறைய பேர் அடி வாங்கியிருப்பீங்க. நிறைய நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்திருப்போம். அதை ரொம்ப அடி வாங்கியிருப்போம். இந்த பிஸ்னஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். சரிங்களா? விட்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கு சூப்பரான டைம். அது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்லாம் நல்லா வருங்க. இப்போதைக்கு ப்ராஃபிட் நல்லா வரும். அதை எடுத்து நல்லபடியாக செலவு பண்ணுங்கள், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறதுக்கும் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சத்யநாராயணா வழிபாடு பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மர் இவரை வழிபாடு பண்ணலாம். இல்லை நம்ம சிவபெருமானே ராஜ அலங்கார குளத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணி வர ரொம்ப நல்லது. ஒன்று நீங்கள் இந்த பிரிஞ்சு சாதம் அந்த மாதிரி நல்ல அன்னதானங்கள் போடுறது, கோவிலுக்கு விளக்கேற்றத்துக்கு தீபம் வாங்கி தர்றது, எண்ணெய் வாங்கி தர்றதுலாம் செஞ்சுட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அமையும். இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.